ஏன் அப்படி? பழகிட்டா மறக்க முடியல. இந்த மாதிரி கல்யாணம் ஆகிற ஒரு ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டினா அவரோட போனா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சாத்தான் இருக்கணும். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன் அவரை. 2 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு. இப்பதான் 6 மாசமா ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தையா தெரிஞ்சு சூப்பரு. எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல வந்து பேசியிருந்தாரு. போன் ரொம்ப நேரமா 1 மணி நேரமா பேசியிருந்தாரு. போட்ட பிறகு நீ யாருக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன் மேடம். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இப்ப என்ன நிலைமை முதல்ல அது சொல்லு. இப்ப வந்து பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணியாச்சு. மூதேவிகளா உங்களுக்கு வேலை மீறி வேலை எப்படி இப்படி சாவடிக்கிய? எப்ப நடந்தது இது? போன வெள்ளிக்கிழமை போயிட்டாங்க மேடம். வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலடா. அப்போ சனிக்கிழமை வீட்டு விட்டு ஓடி போனா பரவாயில்லையா? சந்தேகப்பட்டியா? சந்தேகப்பட்டதுனால இப்படி ஒரு தப்பு பண்ணாங்களா? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க எந்த தப்பு பண்ணாத போது எங்களை பார்த்து சந்தேகப்பட்டாங்க, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணினோம் சொல்றாங்க. ஆமா சார், ஆமா சார். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க தம்பியை பத்தி சொல்லுங்களேன், எப்படியாப்பட்ட பையன் அவரு? நல்ல குணம் தான் மேடம். ஆனா அவன் நல்லவன் தான் மேடம். ஒன்ன கூப்பிடுதாயே. ஏ திருக்காணி திருக்காணி. உன் பேர் என்னமா? சித்தியா. நீ யாரு முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்துக்கிற? என்ன கழுத்துல மஞ்சு கயிறு? மேரேஜ் பண்ணி. யார மேரேஜ் பண்ணீங்க? ஏமா மஞ்ச கயிறு கழுத்துல கட்டிட்டா கல்யாணம் ஆயிடுமா? அவருக்கு எவ்வளவு பசங்க இருக்கு? ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ண? எத்தனையோ பேர் பொண்ணு பாத்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. யாராவது உன்னை தப்பு பண்ண சொன்னாங்களா? தெரிஞ்சுக்கிட்டே எப்படி ஒரு தப்பு பண்ண? அவர் ஏமாத்தினாரா உன்ன? அவருக்கு திருமணம் ஆனது தெரியாதா அவனுக்கு? தெரியும். அப்புறம் எப்படி ஒரு தப்பு பண்ண? உன் தரப்ப சொல்லு. நாங்க யாருமே உன்னை திட்ட போறது இல்ல. ஏன் அப்படி? பழகிட்டா மறக்க முடியல. ஒரே அடியில நீ என்ன ஆவ தெரியுமா? நீ என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். ஃபிளாஷ்பேக். உன் தரப்ப சொல்லு. நாங்க யாருமே உன்னை திட்ட போறது இல்ல. தப்பாங்க ஐயா, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. பழகிட்ட மறக்க முடியலையா? விளையாட்டா அது? யார் உன்னை பழக சொன்னது? அப்படி கல்யாணம் ஆன ஆம்பளையோட என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. உங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதான் மானத்தை வாங்கினியா பெத்தவங்களோட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, கட்டுப்பாடோட வாழணும், ஒழுக்கமா வாழணும்னு. ஒழுக்கம்னா என்னதுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். இந்த மாதிரி கல்யாணம் ஆகிற ஒரு ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டினா அவரோட போனா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவளும் அதே மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா. 2.5 வருஷத்துல விட்டுட்டு உங்க கூட வரல. இதெல்லாம் ஒரு லவ்வா?
ஆசை வைக்காதீங்கடா, ஆபத்துல மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்கடா. பஞ்ச பரதேசி பிள்ளைகளா லவ் பண்றாங்க, லவ் மயிர்கடா பண்றீங்க. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி 2 பசங்களுக்கு துரோகம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்புற நீ? பெரிய இவங்க காவிய காதல், இதுவே ஒரு கன்றாவியான காதல். உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? வேலைக்கு போற, நல்லபடியா நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அந்த வயசு வந்தப்போ. என்னது அடையா? ஒருத்தன் வந்து கொஞ்சம் நல்லபடியா பேசினா போறோம், விழுந்தாச்சு. சொல்லு, என்ன பண்ண போற? சொல்லு, தைரியமா நீ என்கிட்ட பேசலாம். உன் மனசுல என்ன இருக்கு நீ சொல்லலாம். பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீ யாரா நண்பன்? ஏதோ சொல்றதுக்கு இருக்கா? அவரை விட்டு பிரிஞ்சிடுறியா? ம், மாட்டியா? ஏன்? ஆனா நீங்க சொன்ன எதுவும் என் மண்டையிலேயே ஏறல. எதுக்குமா அந்த பொண்ணோட சாபம் உனக்கு? நீ நல்ல பொண்ணு இல்ல? ஏதோ சொல்ல வந்த, சொல்லு. ஏதோ சொல்றதுக்கு இருக்காமா உனக்கு? நோ வேர்ட்ஸ். கிரைங்க சொல்லி கம்மி. அவன் தான் உன்னை ஏமாத்திருக்கான், புரியுதா? நீ தூக்கி போடு, நீ அவனுக்கு தண்டனை கொடு. உன்னை என்ன இன்னொருத்தன் பாத்துக்கிறது? நீ உன்னை பாத்துக்கோ. சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. நீ தூக்கி போட அவனை. அவன் உன்னை தூக்கி போட வச்சிடாதே. நீ இப்ப தூக்கி போடல வச்சுக்கோ, அவன் தூக்கி போடுவான். அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, அவர்னா அவர்தான் என் லவ்வர். சிச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. இருமா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவனுக்கு என்ன வேணும் மேடம்? அவனுக்கு ஆணுமா? இல்ல அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு தம்பி. சார் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் வயிறு சரியில்லையா? அது தெரியல. வருத்தப்படுறியா அந்த மாதிரி பண்ணிட்டோன்னு? செத்து போனதை காப்பாத்துற மாதிரி நீ காப்பாத்தணும். ஒரு விஷயம் பண்ணுமா, நீ இந்த பக்கம் வந்து உட்காரு. என்ன யோசிக்கிறீங்க சார்? இந்த கேஸ நம்ம துரசிங்க ஐயா மாதிரியே டீல் பண்ண போறேன். எப்படி? இப்படி தம்பி எந்திருப்பா, எந்திரு. நீ எந்திரு, நான் சொல்றத கேளு. நீ அங்க போய் உட்காருமா. கை கொடுவே, கை கொடுவேனா? கட்டி பிடிச்சுக்க, கட்டி பிடிடா, கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. இலை இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? பாத்தியா? கையெடு, கண்குள்ளர் காட்சி பாரு. இதுதான் உண்மை. எரியுதடி மாலா. சரி விடு, வயிற்றுச்சல் அல்சர் வந்துட போது. இத பக்கத்துல எனக்கு கூட்டு வந்தியா? தம்பி கண்ணத்தோட டவல குடுமா. அழாதீங்க. சரி, என்ன தப்பு நடந்து போச்சாப்பா? தெரியாம நடந்து போச்சா? இதோ பாருங்க, நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. எவ்வளவு நல்ல குடும்பம் உனக்கு பாரு. அவளை அம்பி மூஞ்சி மாதிரி வைக்க கூடாது. எவ்வளவு நல்ல குடும்பம். நல்லா வாழலாம்ல தம்பி. இப்படி வாழ்க்கை கெடுத்துக்கிறியே. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. பேசணும் 3 வருஷம் பழகணும். 3 வருஷம் இவ்வளவு லவ் பண்ணியப்பா, மறுபடியும் எப்படி அவ்வளவு லவ் பண்ண? அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தலாம். சரி, முதல்ல நீ ஏதாவது சாப்பிடும். காய் நடுங்கத்தை பார்த்தா எனக்கு கஷ்டம். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். நீ இப்ப பண்ணியே ஒரு துரோகம்.
அதுவும் மனைவி உனக்கு பண்ணியிருந்தா நீ ஏத்துப்பியாப்பா? அவ பண்ணக்கூடாது, நீ பண்ணுவ. தப்பு இல்ல? தப்பு தானே? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், கண்மணியே உன்னை காதலித்ததே என் தப்புத்தான், தப்புத்தான், என் தப்புத்தான். தப்பு திருத்தலாமா? அவளை போய் நல்லா வாழ சொல்லு. சொல்லு தம்பி. நீங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பா பார்த்து வச்சுக்கிற மாப்பிள்ளை கட்டிக்கோ. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ. பாத்தியா? நான் எப்ப நாடி பிள்ளையோட போயிடுறேன். நான் செஞ்ச தப்பு தான், என்ன மன்னிச்சு விட்டு. என்னடா பாகுபலி, உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளா? பொண்டாட்டி தலகாணி மந்திரம் போட்டதானே உனக்கு? நீதான் ஆசை காமிச்சியாமே. அப்படியா? ஆசையா பேசினியா அவள்கிட்ட? ஃபோன்லாம் பேசாங்க மேடம், பேசுவேன் நானும். உன்னை முதுகு தொலைச்சு இதான் லாஸ்ட் பஸ்ட் உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவேன். சின்ன பொண்ணு நீ, எவ்வளவோ கிடக்கு. இவனை விட எவ்வளவோ நல்ல மனுஷன் உனக்கு வருவான் வாழ்க்கை துணையா. இன்னும் 5 வருஷத்துல ஊர்ல இருக்கிற பசங்களும் உன் பின்னாடி தான் சுத்துவாங்க. டெய்லி 10 லவ் லெட்டர் வரும். அப்புறம் நான் என்ன, ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாம் வந்து உன் காலில் விழுவாங்க. பார்த்திபன், நீ அழுத பயங்கர இமோஷனலானங்கிறதுனால தான் உன்னை திட்டல. அது எப்படி இப்ப மனசு வருது? பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது, 2 குழந்தைகள் இருக்கும்போது, இன்னொரு பொண்ணோட தொடர்பு. 2 பொம்பளை பிள்ளைல பெத்து வச்சுக்கிட்டு லட்டி ராஸ்கல். சரி, திடீர்னு எப்படி உனக்கு மனசு மாறுச்சு இங்க வந்து உட்கார்ந்த உடனே? திவ்யா, நல்ல முடிவு எடுக்கிறியாமா? நீ உங்களை கூட்டின்னு போ. என்ன 2 பாத்ரூம் போயிட்டு வரேன், வயிறு கலக்குது. மல 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 லைட்டா மத்தல